சென்னையில் இந்தியன் ஆயில் நிறுவன டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நிர்மலிடம் கேட்கலாம். நிர்மல், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? இதனால எத்தனை டேங்கர் லாரிகள் செயல்படுவதிலிருந்து தற்பொழுது தடை ஏற்பட்டிருக்கிறது? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பின் அளவு என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க நிர்மல். வணக்கம். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் பெட்ரோல், டீசல், ஆயில் கொண்டு செல்லும் டேங்கர் லாரிகளின் உரிமையாளர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிறுவனம் தண்டையார்பேட்டை மற்றும் அத்திப்பட்டு ஆகிய 2 இடங்களில் பெட்ரோல், டீசல் நிரப்பும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் டேங்கர் லாரிகள் செல்வதற்கான சாலைகள் குண்டும் குழியுமாகவும் தரமற்றதாகவும் உள்ளதாகவும், மேலும் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடைபெறுவதால் மாற்று வழியில் லாரிகளை இயக்கி சென்றால் அதிக கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதால் அதற்கான உண்டான டீசல் பணமும் நிறுவனத்தில் இருந்து தருவதில்லை எனவும், சுமார் 3500 ரூபாய் வாடகைக்கு வாங்கும் பட்சத்தில் அந்த வழியாக சென்றால் போலீசார் 500-1000 ரூபாய் அபராதம் விதிக்கும் சூழல் உள்ளதாகவும், அதே போல் சிறிய பிரச்சனைக்கு கூட ஐஓசியின் நிறுவனத்தில் தங்களது லாரிகளின் மீதான ஒப்பந்தத்தை ரத்து செய்து சர்வாதிகாரியம் போக்கில் ஈடுபட்டு வருகிறதாகவும், இதனால் 8 மாத காலமாக வேலை இல்லாமல் டேங்கர் லாரிகள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டு உரிமையாளர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் நகர்ப்புறத்தில் லாரிகள் செல்வதற்கான அனுமதி அல்லது தாங்கள் சுற்றி செல்லும் சாலையை சீரமைத்தாவது தர வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து இன்று ஒரு நாள் சென்னை ஆசனூர் பெட்ரோலிய டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த சுமார் 300 லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் ஐஓசி நிறுவனத்தில் வெளியே ஆங்காங்கே சாலைகளில் லாரிகள் நிற்கின்றது. இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் அரசு போக்குவரத்து, பொது வாகனங்கள், காவலர் வாகனங்கள் உட்பட பெரும்பான்மையான வாகனங்கள் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறுகின்றனர். இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கு பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், மேலும் மத்திய மாநில அரசுகளுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், உடனடியாக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினால் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறவும் என்றும், அப்படி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றால் வரும் 26ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து பெட்ரோலிய நிறுவனங்களும் செயல்பட்டு டேங்கர் லாரிகள் ஒன்றிணைந்து வேலை நிறுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கின்றனர். நன்றி நிர்மல், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.